தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல இயக்குனர் அரவிந்த் ராஜகோபால் இயக்கத்துல நடிகர் ஷாம், நீரா, நேகல் ரவி மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் அஸ்திரம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து விசித்திரமான முறையில பல தற்கொலைகள் நடக்குது. அந்த தற்கொலைகளுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கிறதா உணர்ந்து அந்த வழக்க விசாரிக்க நினைக்கிறாரு காவல்துறை அதிகாரியா இருக்கக்கூடிய நாயகன் ஷாம். உயர் அதிகாரிகள் கிட்ட அனுமதி கேட்கிறாரு. அனுமதி கிடைச்ச உடனே சுமந்த் அப்படிங்கிற ஒரு காவலர் உதவியுடன் அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி விசாரிக்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான ஒரு துப்புமே கிடைக்கல. ஒரு நாள் தன்னுடைய கல்லூரி நண்பர் ஒருவரை சந்திக்கிறார். அந்த நண்பர் மூலமா இந்த தற்கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில தகவல்கள் கிடைக்குது. அதற்கு பிறகு அந்த கல்லூரி நண்பரை பார்க்க வந்த இன்னொருவர், இவங்க ரெண்டு பேருமே விசித்திரமான முறையில தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதனால காவல்துறையே மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளாகுது. இதற்கு பிறகு இந்த கேஸை விசாரிக்கிற நாயகன் ஷாம அந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சு கட்டாய விடுமுறையை கொடுக்குறாங்க. பணியில இல்ல அப்படின்னாலுமே தன்னை சுற்றி நடக்கிற தொடர் தற்கொலைகள், அதே போல அந்த கொலைகளுக்கான தடயங்கள், தகவல்கள் தன்னை தேடி வர்றதை உணர்ந்து தனக்கும் அதற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா உணர்ந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியை கண்டுபிடிக்க போறாரு. அப்படி கண்டுபிடிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வருது. அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்ன அப்படிங்கறத நிமிடத்துக்கு நிமிடம் திக்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த அஸ்திரம். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் ஷாம் காவல் சீருடையில வளம் வரல அப்படின்னாலுமே கம்பீரமான நடிப்பின் மூலமா இந்த படத்துக்கு பலம் சேர்த்திருக்காரு. குறிப்பா குழந்தை இல்லாத தன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு தனியா போய் கண் கலங்குற காட்சியில அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் கிட்ட கைத்தட்டல வாங்குறாரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகி நீராவுக்கு திரைக்கதையில மிகப்பெரிய பங்கு இல்லை அப்படின்னாலுமே காவல்துறை அதிகாரியா இருக்கக்கூடிய நாயகன் ஷாமுக்கு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன இழப்புகளை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத ரசிகர்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சுமந்த், அவருமே பாத்தீங்கன்னா அறிமுக நாயகனா இருந்தாலும் ரொம்ப சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. குறிப்பா திரைக்கதையினுடைய மையப்புள்ளி கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல பாத்தீங்கன்னா நேகல் ரவி மனநல மருத்துவராக நடிச்சிருப்பாரு. மற்ற நடிகைகள் எல்லாமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. இந்த படத்தினுடைய பின்னணி இசை படத்துக்கு ஏற்றவாறு அமைஞ்சிருக்கு. அதே போல ஒளிப்பதுவும் பாத்தீங்கன்னா சிறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய அரவிந்த் ராஜகோபால் ஜப்பான் மன்னனுடைய ஒரு கதையை வைத்துக்கொண்டு திரைக்கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் ஒரு கிரைம் த்ரில்லர் படமா கொடுத்திருக்காரு. குறிப்பா நாயகனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம வில்லன், மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்குமே சரிசமமா முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த படத்துக்கு அது மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய திரைக்கதை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி சீட் நுனியில உட்கார வச்சிருக்காரு இயக்குனர். குறிப்பா இந்த படம் முழுக்க அடுத்து என்ன அப்படிங்கிற சஸ்பென்ஸ் போயிட்டே இருக்கு. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல அஸ்திரம் ரசிகர்களை அதிர வைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த மாசத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.